வசனத்துல வாசிப்போம். एक वचन हम पढ़ेंगे. லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கலாம். लेवी 11वां अध्याय उसमें 29 को हम पढ़ेंगे. தரையில் ஊறுகிற பிராணிகளில் உங்களுக்கு அசுத்தமானவை எவையெனில் பெரிச்சாளியும் எலியும் சகலவிதமான ஆமையும். जो पृथ्वी पर रेंगते हैं उनमें से ये रेंगने वाले तुम्हारे लिए अशुद्ध है, अर्थात नेवला, चूहा और भांति भांति के गोह. இன்னைக்கு நம்ம டார்டாயிஸை பற்றி நம்ம பார்ப்போம். आज हम कछुए के विषय में देखेंगे. இந்த டார்டாயிஸை பற்றி வரும்போது ये कछुआ जब आता है அது அசுத்தமான ஒரு பிராணி. वो एक अशुद्ध प्राणी है. இந்த அசுத்தமான பைபிள் சொல்லிருக்கு அது அசுத்தமான பிராணி. कलाम कहता है कि वो अशुद्ध प्राणी है. இந்த ஆமையில நிறைய காரியங்கள் அடங்கி இருக்குது. ये कछुए के अंदर बहुत सी चीजें छिपे हैं. நம்ம சொல்லும்போது சில நேரம் சொல்லுவோம், हम बोलते समय ऐसे बोलते हैं, ஆமை மீதி நடக்காத, तू कछुए की चाल मत चल. ஆமை மாதிரி வேலை செஞ்சுட்டே இருப்பான். ये कछुए के जैसे काम करता है. அப்படி அந்த மெதுவா வேலை செஞ்சாங்கன்னா जो एकदम आराम से काम करते हैं, அப்போ இந்த ஆமையுடைய உதாரணத்தை நம்ம சொல்லுவோம். ये उस समय में कछुए का उदाहरण देते हैं. இதுக்கு எபிரேய வார்த்தை என்ன அப்படின்னா, इसका इब्रानी शब्द क्या है? அத செப் அப்படினு சொல்லுவாங்க. उसे सेब बोलेंगे. செப் அப்படினா ஆமை. सेब का मतलब है कछुआ. இதுல ரெண்டு எழுத்து இருக்குது. इसमें दो वहां पर अक्षर है. ஒன்னு சாடே और एक है साडे, அடுத்தது பெய்த். और उसके बाद है बेत. இந்த ரெண்டு எழுத்து சேரும்போது தான் ये जब दोनों अक्षर मिलते हैं அத நம்ம செப் அப்படினு சொல்றோம். उसे हम सेब बोलते हैं. तो ரெண்டு எழுத்து இருக்குது. यहाँ पर दो अक्षर है. ஒன்னு சாடே அடுத்தது பெய்த். एक है साडे उसके बाद है बेत. இந்த சாடேங்கற எழுத்தை ये साडे जो इस अक्षर को பண்டைய காலத்துல அதாவது ஏன்ஷியன்ட் ஹீப்ரூல பாத்தீங்கன்னா, जब हम इसे एंशिएंट हिब्रू में देखते हैं, அது ஒரு குனிந்த மனிதன் போல இருக்கும். वो एक झुका हुआ मनुष्य के समान ஒரு होगा. கிராலிங் பண்ணக்கூடிய மனிதன் போல இருப்பாங்க. एक मनुष्य जो रेंग रहा है ऐसे दिखेगा. அடுத்தது பெய்த் எழுதும்போது अगला जब बेत लिखते हैं, இந்த மாதிரி ஒரு வீட வரைவாங்க. ऐसे एक घर बनाते हैं. இது டென்ட்னு சொல்லுவாங்க. और इसे जो है तंबू बोलते हैं. இது ஒரு கூடாரம். ये एक तंबू है. சோ இந்த செப் அப்படிங்கிற வார்த்தையில ये सेब इस शब्द के अंदर ஒரு குனிந்த மனிதன், एक झुका हुआ அடுத்தது इंसान ஒரு கூடாரம். और एक तंबू. இப்போ இந்த ரெண்டையும் நான் இணைக்க போறேன். इसे मैं दोनों को अब जोड़ने वाला हूं. இந்த பெத்த அங்க போடுறேன். मैं यहाँ पर बेत डालता हूं. அதுக்கு கீழ उसके नीचे இந்த மனிதனை நான் வளைச்சு போடுறேன். इस मनुष्य को मैंने बना दिया. இத பாக்கும்போது ஆமை மாதிரி தான் இருக்குது. इसे देखते समय एक कछुए के जैसा है. இந்த மனிதனுக்கு மேல इस मनुष्य के ऊपर ஒரு கூடாரம் இருக்குது. एक तंबू है. இந்த கூடாரத்துல தான் எல்லா காரியமும் அடங்கி இருக்குது. इस तंबू के अंदर सारे चीज छिपे हैं. பாருங்க இந்த காரியத்தை பாக்கும்போது, इस चीज को जब आप देखोगे, இந்த ஆமை படுத்திருக்கும் போதும் உட்கார்ந்திருக்கும் போதும், ये कछुआ जब बैठा होता है या सोया होता है, அது நடக்கும் போதும், और चलते समय, அது நீந்தும் போதும், और वो तैरते समय, அது இந்த கூடாரத்தை விட்டு பிரியவே செய்யாது. वो इस तंबू से कभी अलग नहीं होता அது है. பிரியவே செய்யாத ஒரு ஜந்து. वो कभी दोनों चीज अलग नहीं होते. ऐसे एक இது प्राणी है. எப்பவும் அந்த கூடாரத்துக்குள்ளே ஒட்டிக்கிட்டு இருக்கும். ये हमेशा उस तंबू के साथ लगा होता है. இதே மாதிரி ஒரு மனுஷன் இருக்கிறார் பைபிள்ல. ऐसे ही एक व्यक्ति है कलाम के अंदर. உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? आपको पता है, याद है? யோசுவா योशुआ जो है, கூடார விட்டு பிரியாத ஒரு மனுஷனா இருந்தான். वो तंबू से कभी अलग नहीं हुआ है. அப்படி பிரியாத மனுஷனா இருந்ததுனால, और कभी अलग नहीं हुआ इसलिए அவன் அடுத்த ஒரு வழிகாட்டியாக மாறினான். एक अगला मार्गदर्शक बन गया वो. மோசஸ் ஒரு வழிகாட்டி, और मूसा एक मार्गदर्शक है. ஆனா அடுத்த வழிகாட்டி யோசுவாவாக இருந்தான். और उसके बाद जो मार्गदर्शक वो योशुआ था. எதுக்கு யோசுவா? क्यों योशुआ? ஏன்னா அவன் கூடார விட்டு பிரியாத ஒரு வாலிபன். क्योंकि वो तंबू से कभी अलग नहीं हुआ ऐसा एक जवान है. அவனுடைய வாழ்க்கை எப்பவும் கூடாரத்துக்குள்ளே ஒட்டிக்கிட்டு இருக்கும். उसका जीवन हमेशा वो तंबू के साथ लगा होता है. இன்னைக்கு அதே போலதான் आज वैसे ही இன்னைக்கு நம்ம எல்லாருமே கூடாரத்தோடு ஒட்டிக்கிட்டு இருக்கிறோம். हम सब एक तंबू के साथ जुड़े हैं. இந்த சரீரம் என்னது? ये शरीर क्या है? இந்த சரீரம் ஒரு கூடாரம். ये शरीर एक तंबू है. நீங்க படுத்திருக்கும் போதும் உட்கார்ந்திருக்கும் போதும், आप जब बैठे हो, आप जब लेटे हो, நீங்க எந்திக்கும் போதும் நடக்கும் போதும், आप जब उठते हो, जब आप चलते हो, நீங்க எங்க போனாலும் आप कहीं पर भी जाओ, இந்த கூடாரத்தை நீங்க சுமந்து கொண்டே போறீங்க. इस तंबू को आप उठाकर ले चलते हो. இது அழிவுள்ள கூடாரம் தான். और ये एक नाश होने वाला एक तंबू
तंबू ஆனா है, அழியாத ஒரு கூடாரம் இருக்கு நமக்காக. पर एक अविनाशी एक तंबू है இந்த கூடாரத்தை நம்ம சுமந்துகிட்டே இருக்கிறோம். और इस तंबू को हम उठाते ही जाते हैं। பாருங்க, உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களையும் देखिए संसार के जो सारे लोग हैं, கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. थोड़ा सा उन्हें जांच कीजिए, எதையாவது தூக்கிட்டு தான் இருக்கிறாங்க. कुछ ना कुछ वो उठाते हैं। ஏதாவது சப்பரத்தை தூக்குவாங்க, कोई एक पलंग उठाते हैं, कोई அப்படி தூக்குவாங்க. एक पलंग उठाएंगे, ரோமன் கேத்தலிக் கூட தூக்குறாங்க, और जो रोमन कैथलिक लोग हैं वो भी उठाते हैं, இந்து ஜனங்கள் தூக்குறாங்க, और जो हिंदू भाई लोग हैं वो उठाते हैं, முஸ்லிம் ஜனங்கள் தூக்குறாங்க. और जो मुस्लिम भाई लोग हैं वो भी उठाते हैं। ஏதாவது ஒரு கூடாரத்தை தூக்க தான் செய்றாங்க. ऐसा कोई ना कोई एक तंबू उठाते हैं। இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஒரு கூடாரத்தை சுமந்துட்டு தான் இருக்கிறோம். आज हम भी सब एक तंबू को उठाते हैं। நம்ம இந்த ஆமை மாதிரி தான் இருக்கிறோம். हम भी एक कछुए के समान हैं। நம்ம கூடாரத்தை சுமக்கிற ஒரு ஆமை. हम उस तंबू को उठाने वाले एक कछुए हैं। பாருங்க, ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் देखिए आमोस उसमें 5वां अध्याय 26ஆம் வசனத்தை வாசிங்க. उसमें 26 को पढ़ेंगे। நீங்கள் ஆ. உங்களுக்கு உண்டாக்கின ஆ. மோலோகுனுடைய கூடாரத்தையும் மோலேக்கனுடைய கூடாரத்தையும் உங்கள் தேவர்களின் நட்சத்திர ராசியாகிய உங்கள் சொரூபங்களின் சப்பரத்தையும் சுமந்து கொண்டு வந்தீர்களே. பாருங்க, பைபிள் சொல்லுது, यहाँ पर कलाम कहता है, இந்த ஜனங்கள் என்ன செய்தாங்கன்னா, और ये लोग क्या करते हैं, இவங்க மோலேக்கனுடைய கூடாரத்தை சுமந்துட்டே வராங்க. ये मोलेक के तंबू को उठाते हैं। இந்த மோலேக் அப்படினா என்னது? ये मोलेक का मतलब क्या है? மோலேக் அப்படினா ராஜா, और मोलेक का मतलब है राजा। அதனுடைய மூல வார்த்தை பாத்தீங்கன்னா, उसका मूल शब्द आप देखो, அத மெலேக்னு சொல்வாங்க. उसे मेलेक बोलते हैं। மெலேக் அப்படினா ராஜா. मेलेक का मतलब है राजा। சோ இவங்க எதை சுமந்துட்டு இருந்தாங்களா? ये क्या उठा रहे थे? இவங்க ராஜாவுடைய கூடாரத்தை சுமந்துறாங்க. ये राजा के तंबू को उठाते हैं। இன்னைக்கு அதே போலதான் நம்மளும், आज ऐसे हम भी है, நம்ம இன்னைக்கு ராஜாக்களுடைய கூடாரத்தை சில நேரம் சுமக்கிறோம். हम जो राजा के तंबू को उठाते हैं। எந்த ராஜா? ये कौन सा राजा है? கோபத்தின் ராஜா, ये गुस्से का राजा है, பொறாமையின் ராஜா, ये एक नफरत का राजा है, போட்டியின் ராஜா, और ये जो लड़ाई का एक राजा है, பொறாமையின் ராஜா, और ये नफरत से भरा हुआ एक राजा, கீழ்ப்படியாமையின் ராஜா, और आज्ञा उल्लंघन का एक राजा। இப்படி இந்த ராஜாக்கள் எல்லாம் நம்ம சுமந்துட்டு இருக்கிறோம். ऐसे अलग अलग प्रकार के राजा को उठाते हैं। ஆனா நம்ம எந்த ராஜாவை சுமக்கணும்? पर हमें किस राजा को उठाना है? நம்ம ராஜாதி ராஜாவாகி யெகோஷுவாவை சுமக்கணும். हमें राजाओं का राजा यहोशुआ को उठाना है, அவருடைய கூடாரத்தை சுமக்கணும். और उनके तंबू को उठाना है। பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்க நமக்கு நல்ல ஒரு உதாரணம். देखिए इजरायली लोग एक बहुत बढ़िया उदाहरण இந்த है। குனிந்த மனிதனை ये झुके हुए मनुष्य को நீங்க இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரி நினைச்சுக்கிடுங்க. आप सोच लीजिए ये इजरायली है। இவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து விட்டு வெளியே வந்தாங்க. ये इजराइल के लोग मिस्र से बाहर आए। வெளியே வந்த பிறகு बाहर आकर மோசேஸ் இவங்களை வழி நடத்தி கொண்டு வரார். और मूसा जो इन्हें मार्गदर्शन कर रहा है। அப்ப கர்த்தர் சொன்னார், तब परमेश्वर ने कहा, நீ எனக்காக ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உருவாக்கு. तू मेरे लिए एक जो है तंबू को बांध। இந்த காரியத்தை சொன்ன பிறகு और ये कहने के बाद இவன் கூடாரத்தை ரெடி பண்றான். ये उस तंबू को तैयार करता ரெடி है। பண்ணிட்டு இவங்க என்ன செய்றாங்கன்னா, ये तैयार करके क्या करते हैं? அந்த கானான் தேசத்துக்கு போறது வரைக்கும் ये कनान देश में पहुंचने तक அவங்க இந்த கூடாரத்தை சுமந்துகிட்டே தான் போனாங்க. ये उस तंबू को उठाकर जा रहे हैं। அவங்க கூடாரத்தை அங்கே வச்சிட்டு போல, उस तंबू को वहीं पर नहीं छोड़ा। அந்த இங்க போகும்போது जहां पर भी जाओ உடனே கூடாரத்துல பேக் பண்ணுவாங்க, तुरंत तंबू को जो है पैक करेंगे அதை சுமந்து கொண்டு போவாங்க. और उसे उठाएंगे So, और ले இந்த जाएंगे। இஸ்ரவேல் ஜனங்கள் யார்? ये इजरायली कौन है? இவங்க ஒரு ஆமை போல, ये एक कछुए के समान है। இவங்க ஒரு கூடாரத்தை சுமந்து கொண்டே போனாங்க. ये एक तंबू को उठाकर जाते हैं। ஆனா என்னைக்கு அவங்க மோலேக்குனுடைய கூடாரத்தை அவங்க சுமக்க ஆரம்பிச்சாங்களோ, पर जिस दिन उन्होंने मोलेक के उस तंबू को उठाने लगे, அன்னைக்கு பாபிலோனுக்குள்ள அடிமைத்தனத்துக்குள்ள போயிட்டாங்க. और उसी दिन वो बाबिलोन के अंदर गुलामगिरी में चले गए। அப்ப நம்ம வேற எந்த கூடாரத்தையும் சுமக்க கூடாது. इसका मतलब हमें कोई और तंबू को नहीं उठाना है। இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசரிப்பு கூடாரத்தை சுமந்தது போல, और जैसे इजराइल के लोग तंबू को उठाए, இன்னைக்கு நம்மளும் கூடாரத்தை சுமக்கணும். आज हमें भी उस तंबू को उठाना है। அந்த கூடாரம் என்ன? और वो जो तंबू क्या है? பாருங்க, யோவான் 2ஆம் அதிகாரம் देखिए योहान का दूसरा अध्याय, அதுல 21ஆம் வசனத்தை வாசிப்போம். उसमें 21वें वचन को पढ़ेंगे।
அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். பாருங்க, யெகோஷுவா எதை பற்றி பேசினாரா? और यहोशुआ किसके बारे में बोल रहे அவர் थे? தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். और वो अपने देह के विषय में जो बात कर रहे थे, மந்திர், वो मंदिर के विषय में, அவர் சரீரம் தான் கூடாரம், और वो शरीर ही वो मंदिर है, அதுதான் அந்த டாபர்னக்கல். और वही वो तंबू है. இந்த டாபர்னக்கல और इसी टैबरनेकल को இன்னைக்கு நம்ம சுமக்க வேண்டும். आज हमें भी उठाना है. நம்ம வேற எந்த ராஜாவையும் சுமக்க கூடாது. हमें कोई और राजा को नहीं उठाना है. வேற எந்த ராஜாக்களின் பேரை சுமக்க கூடாது. कोई और राजा के नाम को नहीं उठाना है. நம்ம யெகோஷுவாவின் நாமத்தை தான் சுமக்கணும். हमें केवल यहोशुआ के नाम को उठाना है. ஒரு பவுலை எடுத்துக்கிடுங்க. एक पौलुस को लीजिए. அவனும் இந்த ஒரு ஆம மாதிரிதான். वो भी एक कछुए के समान இவன் है. எந்த கூடாரத்தை சுமந்துட்டு இருந்தான்? और ये किस तंबू को उठा रहा था? இவன் பாருங்க, நேரம் வந்துச்சு, एक समय ऐसा आया, கர்த்தர் இவனை பற்றி சொன்னார். परमेश्वर इसके विषय में बोले. அப்போஸ்தலர் 9 அதிகாரம் 15 வசனத்துல, और प्रेरितों का काम 9वां अध्याय उसमें 15वें वचन में, இவன் என் நாமத்தை சுமக்கக்கூடிய பாத்திரமாய் இருப்பான். और ये मेरे नाम को उठाने वाला एक बर्तन रहेगा. இவன் கர்த்தருடைய நாமத்தை சுமக்கக்கூடிய ஒரு பாத்திரம். ये परमेश्वर के नाम को उठाने वाला एक बर्तन है. இவனுக்கு மேல ஒரு பாத்திரம் இருக்குது. इसके ऊपर एक बर्तन है. அதுல யாரை இவன் சுமக்கிறான்? और उसके अंदर ये किसे उठाता है? யெகோஷுவாவின் நாமத்தை சுமக்கிறான். ये यहोशुआ के नाम को उठाता है. இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்? आज हमें क्या करना है? நம்ம யெகோஷுவாவின் நாமத்தை சுமக்கணும். हमें यहोशुआ के नाम को उठाना है. நம்ம அந்த கூடாரத்தை சுமக்க வேண்டும். हमें उस तंबू को उठाना है. நம்ம கோவத்தை சுமக்க கூடாது. हमें गुस्से को नहीं उठाना है. எரிச்சலை சுமக்க கூடாது. या जलन को नहीं उठाना है. பொறாமையை சுமக்க கூடாது. नफरत को नहीं उठाना है. போட்டியை சுமக்க கூடாது. लड़ाई को नहीं उठाना है. பெருமையை சுமக்க கூடாது. और घमंड को नहीं उठाना है. நம்ம மேல யெகோஷுவாவின் நாமம் மட்டும் தான் இருக்கணும். हमें हमारे ऊपर केवल यहोशुआ का नाम होना है. அந்த பரிசுத்தமான நாமத்தை நம்ம சுமக்கணும். वो पवित्र नाम को हमें उठाना है. केवल நம்முடைய வாழ்க்கையில हमारे जीवन में எத்தனையோ பிரச்சனைகளை சுமந்துட்டு இருக்கிறோம். बहुत से समस्याओं को हम उठाते हैं. பாருங்க, இந்த செப்ங்கிற வார்த்தை இருக்குல்ல, देखिए ये सब जो शब्द है, இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, इसका मतलब क्या है पता है? கேரியர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ये उठाने वाला है. இது ஒரு கேரியர். ये एक उठाने वाला है. ஆமா, என்ன செய்யுது? ये कछुआ क्या करता है? இது ஒரு ஓட கேரி பண்ணிட்டே இருக்குது. एक कवच को उठाता है. ये இது அதுக்கு பின்னால ஒரு டூம் மாதிரி இருக்குது. इसके पीछे एक डूम जैसा है. அதை சுமந்து கொண்டே போகுது. उसे वो उठाता है. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கணும்? आज हमें कैसे होना है? நம்மளும் ஒரு கேரியர் தான். हम भी एक उठाने वाले हैं. நம்ம யாரை சுமக்கிறோம்? हम किसे उठाते हैं? நம்ம நம்மளுடைய ஃபேமிலியை சுமந்துட்டு இருக்கிறோம். कुछ समय में हमारे परिवार को उठाते हैं. நம்மளுடைய பிள்ளைகளை சுமக்கிறோம். हमारे बच्चों को उठाते हैं. எத்தனையோ ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம சுமந்துட்டு இருக்கிறோம். और बहुत से जिम्मेदारियों को उठाते हैं. ஆனா ஒரு காரியத்தை மறந்துறோம். पर एक चीज को भूल जाते நம்ம हैं. அவருடைய கூடாரத்தை சுமக்கணும். और हम उसके तंबू को उठाना है. அவருடைய நாமத்தை சுமக்கணும். उनके नाम को उठाना है. அதனாலதான் கர்த்தர் சொன்னார், से परमेश्वर ने कहा, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, हे बोझ से दबे हुए लोग, நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். आप सभी लोग मेरे पास आओ. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். मैं तुम्हें विश्राम दूंगा. நீங்க அவரை சுமந்துக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, जब आप उन्हें उठाने शुरू करोगे, நீங்க டென்ஷன் பட வேண்டிய அவசியம் இல்ல. आपको चिंता लेने की जरूरत ஏன் नहीं. கர்த்தாவே எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கல? क्यों प्रभु ये आशीष नहीं है? ஏன் இந்த பிரச்சனை இன்னும் முடியல? क्यों ये समस्या अब तक खत्म नहीं होता? என்னால தாங்கவே முடியல இந்த பாரத்தை. मैं इस बोझ को संभाल नहीं पा रहा हूँ. ஏன் தாங்க முடியல? क्यों संभालने नहीं हो रहा है? நீங்க தாங்க வேண்டாம். क्योंकि आपको संभालना ही नहीं இறக்கி है. வச்சு மறந்துருங்க. उसे उतार कर उसे भूल जाइए. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். परमेश्वर देख लेंगे. அவர் எல்லாத்தையும் சுமப்பார். वो सब कुछ उठाएंगे. அவர் ஆசீர்வாதத்தை தருவார். वो आशीष करके देंगे. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்ல. परमेश्वर से नामुमकिन कुछ भी नहीं. ஒவ்வொரு நேரமும் हर समय में விசுவாசத்திலே ஓடுங்க. विश्वास में दौड़िए. விசுவாசத்துல ஓடிட்டே இருங்க. विश्वास में दौड़ते रहिए. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். क्योंकि परमेश्वर महान चीज பாருங்க, करते போன हैं. விசுவாசிங்க. आप विश्वास कीजिए. அவர் நடத்துவார். वो चलाएंगे. நம்ம விசுவாசத்துல கொஞ்சம் நீங்க தள்ளாடுனீங்கன்னு வைங்க, आप विश्वास में थोड़ा डगमगाएंगे, அப்புறம் நீங்க பயம் உண்டாகும். उसके बाद डर आएगा. என்ன நடக்குமோ தெரியாதே. क्या होगा पता नहीं. அந்த பயம் உங்களுக்குள்ள இருக்க கூடாது. वो डर नाम का चीज आपके अंदर नहीं होता है. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே,
बोझ से दबे हुए लोग, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், अब मेरे पास आओ, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். मैं तुम्हें विश्राम दूंगा, அவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார். वो आपको विश्राम देंगे। நீங்க அவருடைய நாமத்தை மட்டும் சுமங்க, आप उनके नाम को केवल उठाइए, அந்த நாமம் உங்களை சுமந்துட்டு वो போகும். नाम आपको उठा कर ले जाएगा। இன்னைக்கு நீங்க அவருடைய நாமத்தை சுமந்தா आज आप उनके नाम को उठाएंगे, அந்த நாமம் உங்களை கைவிடவே वो செய்யாது, नाम आपको कभी हाथ नहीं உங்களை छोड़ेगा, தூக்கி கொண்டு செல்லும். आपको उठा कर ले அவ்வளவு जाएगा। அருமையான தேவன் நம்முடைய தேவன். ऐसे अद्भुत परमेश्वर अपना है। இந்த ஆமை என்ன செய்யுது? ये कछुआ क्या करता இது है? கூடாரத்தை சுமந்துகிட்டே போகுது. ये तंबू को उठा कर जा रहा है। பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு ஆமை தான். ये इजराइल लोग एक कछुआ है, எகிப்து தேசத்துல இருந்து और मिस्र में से கானானுக்குள்ள कनान के अंदर கொஞ்ச நாளில போயிரலாம். थोड़े दिन में जा सकते हैं, ஆனா இவங்க எத்தனை வருஷம் ஆச்சா? पर कितना साल बीत गया? 40 வருஷத்துக்கு மேல ஆச்சு. 40 साल बीत गए। எதுக்கு? क्यों? ஏன்னா ஆமை நட. क्योंकि कछुए जैसा இவங்க चाल, ஆமை ये कछुए हैं, மெதுவா ஊறி ஊறி போய் சேர்ந்தாச்சு. आराम से रेंग रेंग कर पहुंच गए। இன்னைக்கு அதே போல आज वैसे ही இந்த ஆமைகள் அந்த கானான் தேசத்துக்குள்ள போனது ये உண்மையானால், कछुए जो कनान में जो गए वो सच हो तो, யெகோவாவின் நாமத்தை சுமக்கிற ஆமைகள் और यहोशुआ के नाम को उठाने वाले कछुए, நிச்சயமா அந்த பரம கானானுக்குள்ள वो போவோம். जरूर वो स्वर्गीय कानान में அந்த जाएंगे, கானானுக்குள்ள वो பிரவேசிப்போம். कानान में जाएंगे। பாருங்க, இந்த கூடாரத்தை நம்ம சுமக்க பழகணும். देखिए, इस तंबू को उठाने के लिए हमें सीखना है, அவருடைய நாமத்தை நம்ம சுமக்கணும். उनके नाम को हमें उठाना है। பாருங்க, இன்னொரு விசேஷமான குணம் என்னது? एक और विशेष गुण क्या है पता है? ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னு வைங்க, कोई वहां पर विपत्ति आए டாட்டாய்ஸ் மேல யாரோ கல் எறிஞ்சாங்கன்னா और एक कछुए पर किसी ने पत्थर मारा, உடனே டாட்டாய்ஸ் என்ன செய்யும்? तुरंत वहां पर कछुआ क्या करेगा? உள்ள வந்துரும். अंदर आ जाएगा, அது ஓடாது. वो कहीं पर ஏன்னா भागेगा नहीं, ஓட முடியாது. क्योंकि भागने जैसा அது नहीं है। கை கால் அதுக்குள்ள 2-4 காலையும் உள்ள எடுத்துரும். चारों पैर को अंदर ले लेगा, தலை மட்டும் நீட்டிட்டு இருக்குமா? थोड़ा सर बाहर रहेगा कि नहीं, தலையும் உள்ள எடுத்துரும். सर भी अंदर आ जाएगा। அதுக்கு அடைக்கலம் எது அப்படின்னா, और उसके लिए वो शरण स्थान क्या है? அந்த ஓடு தான் அதுக்கு அடைக்கலம். वो कवच ही उसके लिए शरण स्थान है। அது உள்ளுக்குள்ள போன உடனே अंदर जाते ही அதை நீங்க காலை வச்சு எத்தினீங்கன்னு வைங்க, उसको अपने पैर से कुछ लो, அதுக்கு ஒண்ணும் ஆகாது. उसको कुछ नहीं होने वाला நீங்க है। எத்துங்க, ஃபுட்பால் மீது எத்துங்க, आप फुटबॉल के जैसे मारो उसे, அதுக்கு ஒண்ணும் ஆகாது. उसको कुछ नहीं होने அது वाला है। உருண்டு போய் அங்க விழும். वो ऐसे लोट पोट कर वहां पर रुक जाएगा, அதை जाके। நீ மேல அடிச்சு பாருங்க, उसके ऊपर मार कर அதுக்கு देखो, ஒண்ணும் ஆகாது. उसको कुछ नहीं होने ஏன் वाला தெரியுமா? है। क्यों पता है? அது ஒரு பாதுகாப்புக்குள்ள வந்துட்டு, और वो एक सुरक्षा के अंदर आ चुका है, அது अடைக்கலத்துக்குள்ள வந்துட்டு. वो शरण स्थान के अंदर आ चुका है। இன்னைக்கு நம்மளுக்கு அடைக்கலப்பட்டனும் யார்? आज हमारे लिए शरण स्थान कौन है? யெகோவாவின் நாமம் தான் அந்த அடைக்கலம். और यहोशुआ का नाम ही वो शरण स्थान है। பாருங்க, நீதிமொழிகள் 18 அதிகாரம் 10 வசனம் சொல்லுது, और नीति वचन 18वां अध्याय 10वां वचन कहता है, கர்த்தருடைய நாமம் பலத்த துர்கம், और परमेश्वर का नाम दृढ़ गढ़ है, நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். और धर्मी अंदर प्रवेश करेगा और सुख रूपी से रहेगा। இன்னைக்கு நீங்க ஆமா அப்படின்னா, आज यदि आप कछुए हो, உங்க மேல ஒரு நாமம் இருக்குது. आपके ऊपर एक नाम है, ஒரு நாமத்தை சுமந்துட்டு இருக்கீங்க. एक नाम को आप उठा रहे हो, அந்த நாமம் ஒரு பெரிய டவர், और वो नाम एक दृढ़ गढ़ है, ஒரு பெரிய கூடாரம். एक बहुत बड़ा तंबू है, அது உங்களுக்கு அடைக்கலப்பட்டனும். और वो आपके लिए शरण स्थान है। ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா कोई संकट आए, உங்களை ஃபுல்லா உள்ள எடுத்துக்கிடுங்க. पूरे रीति से अंदर ले लीजिए अपने யோசுவாவின் आप को। நாமத்துக்குள்ள வந்துருங்க. यहोशुआ के नाम के अंदर आ जाइए, அங்கதான் பாதுகாப்பு இருக்குது. वहीं पर सुरक्षा है, நீதிமான் சுகமாக இருப்பான். धर्मी सुख रूपी से रहेगा। இன்னைக்கு நம்மளுக்கு சுகம் உண்டாகணும்னா, आज आपको वहां पर चंगाई होना है, உங்களை முற்றிலுமாக நாமத்துக்குள்ள கொண்டு வந்துருங்க. पूरे रीति से अपने आप को नाम के अंदर लेकर அப்படி आइए। கை காலெல்லாம் நீட்டி நீட்டி பார்க்காதீங்க. थोड़ा ऐसा हाथ पैर को अंदर बाहर मत कीजिए, வெளியே நீட்டி நீட்டி பார்க்க கூடாதுல. अंदर बाहर नहीं करना है ना, பிறகு ஆபத்து அப்படி ரெடியா பாத்துக்கிட்டே இருக்கும். क्योंकि संकट देखते ही रहेगा। எங்கடா வருது, கை கால் எங்க நீளுதா, कहीं से हाथ या पैर बाहर निकलता है உடனே क्या? அடிக்கிறதுக்கு ரெடியா இருப்பான். और तुरंत मारने के लिए तैयार Always be रहेगा। inside the name of Yehoshua. और हमेशा यहोशुआ के नाम के अंदर रहना है, அவருடைய நாமத்துக்குள்ள ஒளிஞ்சிருந்துக்கிடுங்க. उनके नाम के अंदर छिप जाइए, அங்கதான் நம்மளுக்கு பாதுகாவல். क्योंकि वहीं पर
सुरक्षा है, வேற எங்கேயும் பாதுகாவல் இல்ல. कहीं और सुरक्षा नहीं பாருங்க है। இந்த ஆமை ஒரு இடத்துல அப்படியே உட்கார்ந்திருக்குன்னு வைங்களேன். देखिए ये कछुआ कहीं पर ऐसे बैठा है, தலையெல்லாம் உள்ள எடுத்துக்கிட்டு अपना सर सब कुछ अंदर लिया அப்படி है, உட்கார்ந்தா ऐसे बैठा ஒரு रहेगा। பெரிய ஆமை உட்கார்ந்திருக்குன்னு வைங்க. एक बहुत बड़ा कछुआ बैठा, அத सोच लीजिए। பார்த்தா ஒரு பாறை மாதிரியே இருக்கும். उसे जब देखेंगे एक पत्थर के समान होगा, அது உங்களுக்கு வித்தியாசமே தெரியாது. कुछ अलग नहीं लगेगा। நீங்க பாறை நினைச்சு மேல போய் உட்காருவீங்க. आप चट्टान समझकर, पत्थर समझकर ऊपर बैठोगे। அது நகலும் போது தான் உங்களுக்கு தெரியும். जब वो हिलने लगेगा तब आपको समझेगा। அது நடமாடும் பாறை. और वो चलता फिरता एक पत्थर இன்னைக்கு है। நம்மளோடு கூட ஒரு கண்மலை நடந்து கொண்டிருக்குது. और आज हमारे साथ एक चट्टान घूम फिर रहा है। அந்த கண்மலை யாரு? और वो चट्टान कौन है? அவர் நம்மோடு கூட சென்ற அந்த ஜீவ தண்ணீர் கொடுக்கக்கூடிய கண்மலை. और हमारे साथ चलकर वो जीवन के जल को देने वाला அந்த चट्टान है। கண்மலை கிறிஸ்துவே. और वो चट्टान मसीह है। யெகோஷுவா அந்த கண்மலை. और यहोशुवा वो चट्टान அவர் है। உங்க கூடவே வர்றாரு. वो आपके साथ साथ आते हैं, உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார். आपको सुरक्षा देते हैं। உங்க மேல இருக்குது இந்த பாறை. और आपके ऊपर वो पत्थर चट्टान அது है। லேசான பாறை பார்த்துடுங்க. ऐसे बहुत ही हल्का पत्थर है। அத நீங்க சுமந்துக்கிட்டே போறீங்க. आप उसे उठा कर ले ஆபத்து चलते हो। வரும்போது जब संकट आता அந்த है கண்மலைக்குள்ள நுழைஞ்சிருங்க. उस चट्टान के अंदर छिप जाइए। எந்த ஆபத்து வந்தாலும் சரி, चाहे जो भी संकट आए, குடும்பத்துல பிரச்சனையா, परिवार में संकट समस्या है, வாழ்க்கையில பிரச்சனையா, जीवन में कुछ समस्या है, உங்களால மீளவே முடியலையா, आप उससे पार नहीं कर पा रहे हो, நீங்க நீந்தி பாக்குறீங்க ஒண்ணும் முடியல, आप भी हाथ पैर मारते हो, तैर कर देखते हो வெளிய வரதுக்கு முயற்சி பண்றீங்க, और बाहर निकलने के लिए कोशिश कर रहे हो, முடியல அப்படினா உள்ள போய் உட்கார்ந்துடுங்க. नहीं होता है अंदर जाकर बैठ அவர் जाओ, பாத்துக்கிடுவாரு. वो देख लेंगे। அவருடைய நாமம் பாத்துக்கிடும். क्यों? उनका नाम सब कुछ संभाल அவருடைய लेगा। நாமம் பலத்த துர்கம். और उनका नाम दृढ़ गढ़ है। அதுதான் நமக்கு அடைக்கல பட்டணம். और वही हमारे शरण स्थान है। அந்த அடைக்கல பட்டணத்துல ஒளிஞ்சு போய் உட்கார்ந்துடுங்க. उस शरण स्थान में छिप कर बैठ जाइए। இன்னைக்கு நமக்கு அதுதான் ஒரு சேஃப்டியான பிளேஸ். और आज हमारे लिए एक सुरक्षित जगह இந்த मतलब பேர் वही है। ஒரு ஆமைதான். ये नाम कछुआ है, ஆனா அந்த ஆமைக்குள்ள எவ்வளவு காரியம் இருக்குது. पर ये कछुए के अंदर कितने चीजें இன்னைக்கு देखिए। இந்த கூடாரத்துக்குள்ள தேவனுடைய மகிமை வரணும். आज इस तंबू के अंदर परमेश्वर का महिमा आना है। பாருங்க 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் देखिए दूसरा कोरिन्थ उसमें 5वां अध्याय, அதுல 1ஆம் வசனத்தை வாசிங்க. उसमें पहले वचन को पढ़ेंगे। क्योंकि हम जानते हैं कि क्योंकि हम जानते हैं कि जब हमारा पृथ्वी पर का डेरा सरी का घर गिराया जाएगा, तो हमें परमेश्वर की ओर से स्वर्ग पर एक ऐसा भवन मिलेगा जो हाथों से बना हुआ घर नहीं परंतु चिरस्थायी है। பாருங்க பைபிள் சொல்லுது, देखिए यहाँ पर कलाम कहता है இந்த பூமிக்குரிய கூடாரம் அழிஞ்சு போயிடும். ये पृथ्वी का जो तंबू है नाश हो जाएगा, ஆனா அழியாத ஒரு கூடாரம் வரப்போகுது. पर एक अविनाशी तंबू आने वाला है। இந்த கூடாரத்துக்குள்ளதான் और इस तंबू के अंदर ही ஒரிஜினல் மனுஷனே இருக்கிறான். एक असली इंसान है वहां पर। வால்டர் யாரு? और बाय वॉल्टर कौन है? இந்த சரீரத்துக்கு ஒரு பேர் வச்சிருக்காரு வால்டர் அப்படினு. ये शरीर को एक नाम रख दिया वॉल्टर ஆனா करके, எனக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான். पर मेरे अंदर एक इंसान है। இந்த சரீரத்துக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான். ये शरीर के अंदर एक इंसान है, அவன்தான் ஒரிஜினல் கச்சுவா. और वही असली कछुआ है, அவன்தான் ஒரிஜினல் ஆமை. और वही असली कछुआ है। இந்த கூடாரத்துக்குள்ள இருக்கிறான். और इस तंबू के अंदर वो वास करता है। இந்த கூடாரத்துக்குள்ள इस तंबू के अंदर எல்லா விதமான போராட்டமும் நடக்குது. सारे चीजों तरीके के वहां पर समस्या होते हैं, எல்லா பலவீனமும் இருக்குது. और सारे कमजोरी है। பாருங்க யோபு சொல்றாரு, देखिए अय्यूब कहता है, பாருங்க யோபு 11ஆம் அதிகாரம் अय्यूब का 11वां अध्याय, அதுல 14ஆம் வசனத்தை வாசிங்க. उसमें आप 14 को पढ़िए। யோபு 11:14. अय्यूब 11 उसमें 14। உம்முடைய கையிலே அக்கிரமம் இருந்தால் அதை தூரத்தில் அகற்றிவிட்டு அநியாயம் உம்முடைய கூடாரங்களில் வாசமாய் இருக்க ஒட்டாதேரும். அநியாயம் உங்க கூடாரத்துல இருக்க கூடாது. और कोई भी अन्याय जो चीज है वो अपने तंबू में नहीं होना இந்த है। கூடாரத்து மேல, ये तंबू के ऊपर அந்த கூடாரத்துக்குள்ள और उस तंबू के अंदर அநியாயம் காணப்படக்கூடாது. कोई अनर्थ काम नहीं होना है, இதுல எந்த ஒரு விக்கெட்னஸும் இருக்க கூடாது. और कोई भी विकेटनेस नहीं होना है, எந்த அநியாயமும் இருக்க
கூடாது. कोई भी अनर्थ काम नहीं होने हैं. நம்ம அநியாயத்தை சுமக்க கூடாது. हमें अनर्थ चीजों को नहीं उठाना है மத்தவங்களுக்கு விரோதமான காரியங்கள், और दूसरों के विरुद्ध के चीजें, அநியாயமான காரியத்தை कुछ अनर्थ चीजें, நம்ம எதுவும் சுமக்க கூடாது. कोई भी चीज नहीं उठाना है. நம்ம மேலே நமக்குள்ள யார் இருக்கணும் தெரியுமா? हमारे अंदर कौन होना है அந்த पता है? கூடாரத்துக்குள்ள மகிமையின் தேவன் இருக்கணும். और उस तंबू के अंदर महिमा में परमेश्वर होना है. அதனால தான் பவுல் சொல்றாரு, इसलिए पौलुस कहते हैं 1 கொரிந்தியர் 3:16 வசனத்துல, और पहला कुरिन्थ 3 अध्याय 16वें वचन में, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் और तुम परमेश्वर के मंदिर हो इसलिए, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறது என்றும், और परमेश्वर की आत्मा हमारे आप अपने अंदर है इसलिए, இதை நீங்கள் அறியாது இருக்கிறீர்கள். எப்படி? और ये आप नहीं जानते हो ये कैसा होता है? இது தேவனுடைய ஆலயம். और ये परमेश्वर का मंदिर है. இந்த கூடாரத்துக்குள்ள और इस तंबू के अंदर அங்க தேவனுடைய ஆவி வாசம் பண்ணணும். परमेश्वर का आत्मा वास करना है அநியாயம் வாசம் பண்ண கூடாது. और अनर्थ चीज नहीं होने हैं. இந்த கூடாரம் ये तंबू தேவனுடைய அபிஷேகத்துல இருக்கணும். परमेश्वर के अभिषेक में होना है. நம்ம தேவனுடைய ஆவியால் நிரப்பப்பட்டு இருக்கணும். हम परमेश्वर के आत्मा से भरे रहने हैं. இந்த रहना है. உலகத்துடைய அநியாயம் இருக்க கூடாது. ये संसार के अनर्थ चीज नहीं होने हैं. பாருங்க, இந்த உலகத்துல கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறாரு. देखिए इस संसार में परमेश्वर हमें रखा है. ஹalleluya. हालेलुया. உலகத்துல கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். इस संसार में परमेश्वर ने हमें रखा है. நம்ம இந்த உலகத்துல கர்த்தர் வைத்திருக்கிறது உண்மைதான். हमें इस संसार में परमेश्वर ने रखा है वो सच है. ஆனா உலகம் நமக்குள்ள இருக்க கூடாது. पर वो संसार हमारे अंदर नहीं होना है. உலகத்தின் கல்ச்சர் நமக்குள்ள இருக்க கூடாது. और संसार के जो कल्चर है वो हमारे रीति रिवाज नहीं होना है. உலகத்தில் உள்ள காரியங்கள் அசுத்தமான காரியங்கள் மட்டும் இருக்க கூடாது. संसार के अशुद्ध चीज हमारे अंदर नहीं होना है. நம்ம உலகத்தை பிரியப்படுத்த கூடாது. संसार के चीजों को प्रिय नहीं करना है. நம்ம தேவனை பிரியப்படுத்தணும். हमें परमेश्वर को प्रिय करना है. சோ இந்த உலகம் நமக்குள்ள வரக்கூடாது. ये संसार हमारे अंदर नहीं आना है. நம்ம இந்த உலகத்துல இருக்கிறோம். हम इस संसार में हैं. எந்த இந்த உலகத்தின் காரியம் உங்ககிட்ட விழுந்தாலும், कोई भी संसार के चीज चाहे आपको आपके ऊपर गिरे, உங்க மேல தேங்கி நிக்க கூடாது. आपके ऊपर वो ठहरना नहीं है. அங்க பரிசுத்தாவியை தவிர वहाँ पर पवित्र आत्मा को இந்த छोड़कर உலகத்துல எந்த காரியம் நிக்க கூடாது. ये संसार के कोई भी चीज नहीं रुकने हैं. நமக்குள்ள அந்த உலகம் இருக்க கூடாது. हमारे अंदर वो संसार नहीं होना है. நம்மளே ஆராய்ஞ்சு பார்க்கணும். हम अपने आप को जांच कर देखना இப்போ है. நம்ம பாத்திரம் நமக்கு எவ்வளவு சமையல் பண்றோம். हम कितना ही वहाँ पर खाना पकाते हैं. சிக்கன் குழம்பு வைக்கிறோம். चिकन का सालन रखते हैं. அதே சட்டி கழுவாம சாம்பார் வைப்போமா? वही बर्तन को नहीं धोए वहाँ पर कोई और चीज करेंगे क्या? सांबर बनाएंगे उसी பண்ண में? மாட்டோமே. नहीं बनाएंगे. கழுவிதான் ஆகணும். उसे धोना ही पड़ेगा. ஒரு காரியத்தை வைக்கிறதுக்கு முன்னாடி एक चीज को रखने से அந்த पहले காரியத்தை கழுவணும். उन चीजों को पहले धोना है. பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி, पवित्र आत्मा आपके अंदर आने से இந்த पहले, பாத்திரத்துல நிரம்புறதுக்கு முன்னாடி इस बर्तन में भरने से पहले நம்மள சுத்திகரிக்கணும். हमें अपने आप को शुद्ध करना இந்த है. கூடாரத்தை சுத்திகரிக்கணும். इस तंबू को शुद्ध करना है. பாருங்க, இந்த பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் நடுவுல देखिए जूने करार और नए करार के बीच में 400 வருஷம் கேப் இருந்துச்சு. एक 400 साल का वहाँ पर गैप है. இந்த 400 வருஷம் கேப்ல பத்தி 400 साल के जो गैप के बारे में நீங்க ரோமன் கேத்தலிக் பைபிள்ல 1 மக்கபேஸ் 2 மக்கபேன் கொடுத்திருக்குது. और रोमन कैथोलिक बाइबल में 1 मकबेस और 2 मकबेस ऐसे दिया है. அத நீங்க படிச்சீங்கன்னா हिस्ट्री தெரியும். वो जब आप पढ़ोगे आपको इतिहास समझ में आएगा. நம்ம பைபிள் என்னது? अपना कलाम क्या है? பைபிள் இஸ் ஃபுல் ஆஃப் हिस्ट्री. और कलाम पूरा इतिहास से भरा இது हुआ எல்லாம் है. हिस्ट्री. ये सब कुछ इतिहास है. பழைய ஏற்பாடு हिस्ट्री, जूना करार इतिहास है. புதிய ஏற்பாடு हिस्ट्री. नया करार इतिहास है. பழைய ஏற்பாட்டுல யாரை பத்தி ஹிஸ்டரிக்கல கொடுத்திருக்குது? और पुराने करार में जूने करार में किसके बारे में? इतिहास के बारे में. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை வரலாறு கொடுத்திருக்குது. और इस्राएल लोगों के उस जीवन के बारे में इतिहास में दिया புதிய है. ஏற்பாட்டுல யாரை பத்தி கொடுத்திருக்குது? और नए करार में किसके बारे में दिया है? யெகோஷுவாவுடைய வாழ்க்கை வரலாறு கொடுத்திருக்குது. और यहोशुआ के जीवन के बारे में दिया இது है. எல்லாமே ஒரு ஹிஸ்டாரிக்கல் புக். இதெல்லாம் ये सब कुछ जो है एक ऐतिहासिक एक किताब है. பாருங்க, இந்த பெரிய பெரிய ராஜாக்கள் எல்லாம் देखिए जो बड़े बड़े राजा होते हैं हिस्ट्री எழுதுவாங்க. वो इतिहास के बारे में लिखते हैं. தங்களுடைய हिस्ट्री எழுதுவாங்க. और वो अपने ही इतिहास के बारे में लिखते हैं. அப்படி அவங்க எழுதும்போது ऐसे जब वो लिखते हैं உண்மை எழுத மாட்டாங்க. वो सच्चाई को नहीं लिखते. அவங்க செய்த தவறுகள்லாம் எழுத மாட்டாங்க. जो गलतियां उन्होंने किया है वो नहीं लिखेंगे. எது அவங்க நல்லா செஞ்சாங்களோ அதை மட்டும் எழுதி வைப்பாங்க. जो कुछ भलाई किया वो लिख देंगे.
வரலாறு யார் எழுதுவாங்கன்னா ये इतिहास कौन लिखता है पता है? ஜெயிக்கிறவங்க தான் எழுதுவாங்க. जो जय पाते हैं वही लिखते हैं, தோக்கறவங்க எழுத மாட்டாங்க. जो हारते हैं वो कभी नहीं लिखते। தோக்கற நான் இதுல தோந்துட்டேன் அப்படினு ஹிஸ்டரி எழுதுவாங்களா? कोई हार जाता है तो उसके बारे में वो इतिहास में लिखेगा क्या? எழுத மாட்டாங்க. वो नहीं लिखेगा अपने बारे में। ஜெயிக்கிறவங்க தான் ஹிஸ்டரி எழுதுவாங்க. जो कोई जय पाते हैं वही इतिहास लिखते हैं। ஆனா அதுலயும் पर उसमें भी அவங்க தவறான காரியத்தை எழுத மாட்டாங்க. वो गलत चीजों को नहीं लिखेंगे, தான் என்னென்ன தவறுலாம் செய்தோம் அதை எழுத மாட்டாங்க. और जो उसने गलती किया है वो नहीं लिखता, வெறும் நன்மையான காரியத்தை மட்டும் எழுதி வச்சிருவாங்க. जो कुछ भलाई किया है वही लिखेंगे। ஆனா அந்த பைபிள் पर ये कलाम it speaks about the truth. वो सच्चाई के बारे में बोलता அது है, உண்மையை பேசுது. वो सच्चाई के विषय में बोलता है। தவற கூட மறைச்சு வைக்கல. कोई गलतियों को भी छिपाया नहीं उसने, எந்தெந்த ராஜாக்கள் என்னென்ன தவறு பண்ணாங்க, और कौन से राजा ने कौन सा गलती किया है, கர்த்தர் எப்படி திருத்துகிறார், और परमेश्वर कैसे सुधारते हैं। இதுதான் ஒரிஜினல் ஹிஸ்டரி புக். और यही असली इतिहास का किताब है। இந்த ஹிஸ்டரி இந்த ரெண்டு ஓல்ட் டெஸ்டமென்ட் நியூ டெஸ்டமென்ட் நடுவுல ये जुना करार और नए करार के बीच में ரோமருடைய எம்பையர் வந்து என்ன செய்தாங்கன்னா, और वो रोमियों का राज्य ने क्या किया, தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்துல परमेश्वर के उस तंबू में அங்க பன்றிகளை பலி கொடுத்தாங்க, और सुअर को उन्होंने बलि किया, அநியாயத்தை செய்தாங்க. और अनर्थ चीजों को कर दिया। அப்பதான் மெக்கபேயர்னு சொல்லி ஒரு ஃபேமிலி இருந்துச்சு. तब मेकबेन नाम का एक परिवार उठकर அந்த ரோமருக்கு விரோதமா கலகம் பண்ணி और रोमियों के विरुद्ध में उन्होंने कुछ करके मोर्चा அவங்க करके ஜெயம் எடுத்தாங்க. वो वहां पर जय उठाए, திரும்பவும் அந்த கூடாரத்தை फिर से उस तंबू को அவங்க பிரதிஷ்டை பண்ணாங்க. उन्होंने वहां पर जो है अभिषेक किया। அதனால தான் அது பிரதிஷ்டை பண்டிகைன்னு இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்காங்க. इसलिए वो जो है डेडिकेशन का जो वहां पर मनाते हैं, फीस्ट मनाते हैं, அந்த அந்த பண்டிகைங்க கொண்டாடுவாங்க. वहां पर डेडिकेशन का वो फीस्ट मनाते हैं, அந்த ஆலயத்தை ஃபுல்லா சுத்திகரிச்சிட்டு और पूरे तंबू को वहां पर शुद्ध करके அத மீண்டும் டெடிகேஷன் பண்ணாங்க. फिर से वहां पर जो है डेडिकेशन करते அது हैं। டெடிகேஷன் பண்ணும்போது जब वो डेडिकेशन करते हैं அங்கே அற்புதம் நடந்தது. वहां पर अद्भुत हुआ है, டெடிகேஷன் பண்ணும்போது और जब वहां पर डेडिकेशन हुआ அங்க அற்புதம் நடக்கும். और वहां पर जो अद्भुत होगा। இன்னைக்கு நம்ம மேல இருக்கிற அந்த கூடாரத்துல आज हमारे ऊपर जो तंबू है எவ்வளவு அநியாயம் இருக்குது, और बहुत सा वहां पर अनर्थ चीज है, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை யோசிக்கிறோம், और परमेश्वर के अप्रिय चीजों पर सोच करते हैं हम, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை பார்க்கிறோம், परमेश्वर के अप्रिय चीजों को जो देखते हैं, இது பிரியமில்லாத காரியத்தை கேட்கிறோம், जो अप्रिय चीज है उसे सुनते हैं, பிரியமில்லாத காரியத்தை பேசுறோம், जो प्रिय नहीं है वो सुनते हैं, हम बोलते हैं, பிரியமில்லாத காரியத்தை நம்ம செய்றோம். जो अप्रिय चीज है वो करते हैं। இந்த அநியாயம் और ये सारे நம்ம अन्याय கூடாரத்தை விட்டு நீங்கி போகணும். हमारे तंबू से दूर होना है, அவருடைய அபிஷேகம் இறங்கணும். और उनका अभिषेक उतरना அப்ப है। என்ன செய்யணும் நம்ம? तब क्या करना है? மீண்டும் ஒரு விசை டெடிகேஷன் பண்ண வேண்டும். फिर से वहां पर समर्पण करना है। கர்த்தர்ட்ட கேட்கணும், கர்த்தாவே परमेश्वर से मांगना, இந்த प्रभु கூடாரத்துல இருக்க அசுத்தத்தெல்லாம் எடுத்து போடுங்கப்பா. इस तंबू के अंदर के अशुद्ध चीजों को என்ன निकाल ஒரு दीजिए, விசை பரிசுத்தப்படுத்தும். और फिर से मुझे पवित्र कीजिए, எனக்குள்ள ஒரு அற்புதத்தை செய்யுங்க. मेरे अंदर एक अद्भुत कीजिए, அவர் ஆசீர்வதிப்பார். वो आशीष करेंगे। பாருங்க, இங்க யோபுட்ட பேசும்போது நண்பர்கள் சொல்றாங்க, यहाँ पर अय्यूब से बोलते समय उसके मित्र बोलते हैं, அநியாயங்க உன் கூடாரத்துல இருக்க அநியாயத்தெல்லாம் எடுத்து போடு. जो कोई अनर्थ चीजें तेरे तंबू से निकाल ஆனா दे। யோபு என்ன சொன்னா தெரியுமா? पर अय्यूब ने क्या பாருங்க, कहा அது पता है? யோபு 29ஆம் அதிகாரம் अय्यूब का 29वां अध्याय, 4ஆம் வசனத்தை வாசிங்க. उसमें 4 को पढ़ेंगे। 4 தேவனுடைய ரகசிய செயல் தேவனுடைய ரகசியமான செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. போதும். பாருங்க, பைபிள் சொல்லுது, और अब कलाम कहता है, யோபு சொல்றார், और अय्यूब कहते हैं, தேவனுடைய ரகசியமான செயல் और परमेश्वर का जो रहस्य भरा वो क्रिया என் கூடாரத்தின் மேல் இருந்தது. मेरे तंबू के ऊपर था। இன்னைக்கு உங்க கூடாரத்துல என்ன இருக்குது? और आज आपके तंबू में क्या है? யோசுவாவுடைய ரகசியமான செயல் இருக்குதா? क्या योशुआ का जो राज से भरा हुआ वो क्रिया है? அல்லாட்டி அநியாயம் அக்கிரமம் பாவம் நிறைஞ்சிருக்குதா? क्या अन्याय या पाप वहां पर भरा हुआ है? மனிதனோ முகத்தை பார்க்கிறான், और इंसान जो है चेहरे को ஆனா देखता है, கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். पर परमेश्वर जो है हृदय को देखता நம்ம है। இருதயத்துக்குள்ள, हमारे हृदय के அந்த अंदर, கூடாரத்துக்குள்ள उस तंबू के अंदर அநியாயம் இருக்க கூடாது. वो अन्याय नहीं होना அங்க है। கர்த்தருடைய வசனம் மட்டும் தான் वहां இருக்கணும். पर केवल परमेश्वर का वचन होना है, தேவனுடைய மகிமை அங்க காணப்படணும். परमेश्वर का महिमा दिखाई இன்னைக்கு देना है। நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு சிந்திச்சு आज பாருங்க. अपना जीवन कैसे सोच कर இந்த देखिए।
டாட்டா இந்த ஆமம் நம்மளுக்கு நல்ல உதாரணம். ये कछुआ हमारे लिए बहुत अच्छा उदाहरण அதுக்கு है। எபிரேய வார்த்தை செப். उसका इब्रानी जो शब्द जो है वो सेब है। செப் அப்படினா அது கேரியர். सेब का मतलब है उठाने वाला। அது என்னத்தை கேரி பண்ணிட்டு இருக்குது? वो किसे उठाता है? ஒரு கூடாரத்தை சுமந்து கொண்டே இருக்குது. तंबू को उठाता है। இந்த கூடாரம், ये तंबू, இது ஒரு பெரிய நம்மளுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ये बहुत ही अच्छा उदाहरण है हमारे लिए। நம்ம என்ன செய்யணும்னா, आज हमें क्या करना है? யெகோஷுவாவின் கூடாரத்தை சுமக்கணும். यहोशुआ के तंबू को उठाना है। வேற எந்த ராஜாக்களுடைய கூடாரத்தையும் சுமக்க கூடாது. और कोई राजा के तंबू को नहीं उठाना है। வேற எந்த விக்கிரகத்தையும் சுமக்க கூடாது. और कोई मूर्ति को नहीं उठाना है। விக்கிரகத்தை சுமந்தால், और यदि मूर्ति को उठाएंगे அது ஒரு பெரிய சாபம். वो बहुत ही बड़ा एक श्राप है। நம்ம யெகோஷுவா மட்டும் தான் சுமக்க வேண்டும். हमें केवल यहोशुआ को उठाना है। அப்படி சுமக்கும் போது ऐसे उठाते समय ஆபத்துக்கள் எது வந்தால், चाहे जो भी संकट आए, அப்ப நம்ம அதுக்குள்ள ஓடி ஒளிஞ்சு हम உட்கார்ந்துடணும். उसके अंदर दौड़कर छिप सकते हैं। அவருடைய நாம பலத்த துர்கம். और उनका नाम दृढ़गढ़ है। நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். और धर्मी अंदर प्रवेश करके सुखरूपी से இன்னைக்கு रहेगा। நம்ம எப்படி என்னத்தை சுமக்கணும், आज हमें किसे उठाना है? நம்ம எங்க ஒளிஞ்சுக்கிடணும், हमें कहाँ पर छिपना है? அது எப்படி சுத்திகரிக்கிறது? और कैसे शुद्ध करना है? அவர் ரத்தம் தான் நம்மளை சுத்திகரிக்கும். उनका लहू ही केवल हमें शुद्ध कर सकता है। யெகோஷுவா மேசியாவின் ரத்தம் यहोशुआ मेसिया का लहू சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும். सारे पापों को दूर करके हमें शुद्ध करता है। இந்த சரீரம், ஆத்மா, ये शरीर आत्मा ஆவி, ஆத்மா, சரீரம், और ये शरीर आत्मा और प्राण, இந்த மூணையும் அவர் சுத்திகரிக்கிறார். ये सारे चीजों को, वो तीनों चीजों को शुद्ध करते हैं। இன்னைக்கு நம்ம சுத்திகரிக்கப்பட்டுமா? आज क्या हम शुद्ध किए गए हैं? இன்னைக்கு நம்ம யாருடைய கூடாரத்தை சுமக்கிறோம்? आज हम किसके तंबू को उठाते हैं? நம்ம யெகோஷுவாவின் கூடாரத்தை சுமக்கணும். हमें यहोशुआ के तंबू को उठाना है। கோபங்கிற கூடாரம் வரக்கூடாது. वो गुस्सा नाम का तंबू नहीं, அந்த கூடாரத்துக்குள்ள उस तंबू के अंदर கோபம் வரக்கூடாது, गुस्सा नहीं आना है, பொறாம வரக்கூடாது, और नफरत नहीं आना है, எரிச்சல் வரக்கூடாது, जलन नहीं आना है, பெருமை வரக்கூடாது, घमंड नहीं आना है, தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் எதுவும் வரக்கூடாது. परमेश्वर के अप्रिय चीज कोई भी नहीं आना है। நல்ல ஜெபிங்க. अच्छे से प्रार्थना कीजिए, கர்த்தர் நம்மளுக்கு ஆலோசனை தருவார். क्योंकि परमेश्वर हमें अनुशासन देंगे। சோ இந்த ஆமை இன்னைக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுத்திருக்குது. एक कछुए ने बहुत ही अच्छा एक अनुशासन दिया முதல் है। காரியம் என்ன செய்யணும்? पहला चीज क्या करना है? நம்ம கூடாரம், யெகோஷுவாவின் கூடாரத்தை சுமக்கணும். हमें यहोशुआ के तंबू को उठाना है। இரண்டாவது காரியம் என்னது? दूसरा क्या है? ஆபத்துக்கள் வரும்போது जब भी संकट आए அந்த கூடாரத்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிடணும். उस तंबू के अंदर छिप जाना है। மூணாவது காரியம், तीसरा, அந்த கூடாரத்துக்குள்ள அநியாயம் காணப்படக்கூடாது. उस तंबू के अंदर कोई भी अन्याय की चीजें नहीं होना है, யெகோஷுவாவின் நாமம் தான் நம்ம சுமக்கணும். और केवल यहोशुआ के नाम को उठाना है। அந்த கூடாரத்தை நீங்க பிரதிஷ்டை பண்ணணும். நாலாவது, और उस तंबू को आपको फिर से डेडिकेशन करना है। அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் அந்த கூடாரத்துக்குள்ள तब இறங்கிடுவார். परमेश्वर की आत्मा उस तंबू के अंदर அந்த उतर कर आएगा। மகிமையின் தேவன் இறங்குவார். वो महिमा से भरा हुआ परमेश्वर उतर कर ஹalleluya. आएंगे। हालेलुया। சோ இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி சிந்திச்சு आज பாருங்க. अपना जीवन कैसे सोच लीजिए। ஆமை அப்படிங்கிறது சாதாரணமா நம்ம ஆமைன்னு நினைச்சிட்டோம். कछुआ बहुत ही साधारण चीज है, हमने सोच ஆனா लिया, ஆமை எவ்வளவு காரியத்தை பேசுது. पर ये कछुआ कितने चीजों को बोला है। ஹalleluya. हालेलुया।